குடியுரிமை சட்டத்தை திமுக அரசு அனுமதிக்காது. முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது. எடப்பாடி பழனிசாமி கருத்து. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 7 வரை நீட்டிப்பு. திருப்பத்தூரில் பாஜக தலைவர் அண்ணாமலை யாத்திரையில் வைக்கப்பட்டிருந்த பாஜக கொடிக்கம்பம் பேனர் சாய்ந்து விபத்து, ஒருவர் காயம். கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியுமா? தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விதிமீறல் கட்டடங்களுக்கு கருணை காட்ட முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். வங்கி செயல்பாடுகளை நிறுத்தவும் பேடிஎம்முக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். மத்திய பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஞானவாபி மசூதியின் தரைத்தளத்தில் இந்துக்கள் பூஜை நடத்த அனுமதி. வாரணாசி நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவை எதிர்த்து தனித்து நின்று களம் காண்போம். மம்தா பானர்ஜி பேச்சு. மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் ராகுல் காந்தியின் கார் தாக்கப்படவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் விளக்கம். மக்களவைக்கு துணை சபாநாயகர் நியமிக்கப்படவே இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. கேலோ இந்தியா போட்டிகள் நிறைவு. 2வது இடத்தை பிடித்த தமிழ்நாடு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் தொடர்ந்து 3வது முறையாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா நியமனம். தென் தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.